சுற்றிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வரை என்னும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாலை நேரத்திற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை நேரத்திலும் உங்களுடைய சன்னிதானத்தில் வந்து நம்மை ஆராதிக்கும்படி தேவன் தந்திருக்கிற இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். சுவிசேஷ ஊழியர்களை செய்கிற மிஷனரிமார்களுக்காக, ஊழியர்களுக்காக உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கும்படி நாங்கள் வந்திருக்கிறோம். ஆவியானவர் உடைய பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் அவர் நிரப்புவீராக. ஜெப ஆவியை எங்களுக்குள் தருவீராக. ஆத்ம பாரத்தோடு நாங்கள் கருத்தாய் ஜெபிக்கத்தக்க தேவரீர் கிருபை தந்து வழிநடத்தும். உடைய வார்த்தை எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும். நீர் பிரசன்னராயிரும். வர தடைபட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிலைத்துவார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனை காரணமாகவும் தேவ நாமங்களுக்காகவும் கன்வென்ஷன் கீதத்தில் 152வது பாடலை பாடுவோம். இயேசு எந்தன் வாழ்வில் பலனான். கன்வென்ஷன் கீதத்தில் 152வது பாடல். இயேசு எந்தன் வாழ்வில் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வில் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானார். எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானார். உன் நாமமே தலைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வில் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். பெரும் தீமைகள் அகன்றோட, கொல்லா மாயைகள் மறைந்தோட. பெரும் தீமைகள் அகன்றோட, கொல்லா மாயைகள் மறைந்தோட. உபகாமியின் அருள்காண வரும் காலங்கள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வில் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீர். இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீர். உன் நாமமே தலைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வில் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வில் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். அல்லேலூயா. 240வது பாடலை பார்ப்போம். விளைந்த பலனை அறுப்பார்கள். 240வது பாடல்.
விளைந்த பலனை அறுப்பாரில் விளைவின் பலன் வாடிடுதே. அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. அவர் போல் பேசிட நாவு இல்லை, அவர் போல் அடைந்திட கால்கள் இல்லை. என்னில் அடங்கா வாழ்ந்த சத்தம் குந்தன் செவியினில் தொனிக்கலையோ. விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின பலன் பாடிடுதே. அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. ஆத்துமரட்சண்யம் அடையாதவர் ஆயிரம் ஆயிரம் அழிகிறாரே. திறப்பின் வாசலில் நிற்பவர் யார்? தினமும் அவர் குரல் கேட்கலையோ. விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின பலன் பாடிடுதே. அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. ஆத்தும தரிசனம் கண்டிடுவாய், ஆண்டவர் வாக்கினை ஏற்றிடுவாய். விரைந்து சென்று சேவை செய்வாய், விளைவின் பலனை அறிந்திடுவாய். விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின பலன் பாடிடுதே. அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. ஒரு மனம் ஒற்றுமை ஏக சிந்தை, சபைதனில் விளங்கிட செயல்படுவாய். நிமிர்ந்து நிற்கும் தோள்களை போல் நிலைவரமாய் என்றும் தாங்கி நிற்பாய். விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின பலன் பாடிடுதே. அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. ஆவியின் பரங்கள் உண்பதனை ஆவலுடன் நீயும் பெற்றிடுவாய். சபையின் நன்மைக்காய் உபயோகிப்பாய், சந்தனம் சபையினில் நிறைந்திருப்பாய். விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின பலன் பாடிடுதே. அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. தேவனின் சேவையில் பொறுப்பெடுப்பாய், மனிதனின் பங்கினை ஏற்றிடுவாய். கர்த்தர் நாட்டின தோட்டத்திலே கடைசி வரை நீயும் கனி கொடுப்பாய். பலனை அறுப்பாரில்லை, விளைவின பலன் பாடிடுதே. அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். சுவிசேஷ பணிகளை செய்து கொண்டிருக்கிற ஊழியர்களுக்காக, மிஷனரிமார்களுக்காக கர்த்தருடைய சன்னிதானத்தில் நாம் ஜெபிக்கும்படி வந்திருக்கிறோம். ஆத்துமாக்களை நம் சிந்தனையிலே கொண்டு அணிந்து கொண்டிருக்கிற திரள் ஆத்துமாக்கள் உண்டு. அவர்களுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் பரிந்து பேசி அவருடைய இரக்கத்திற்காக நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். சிலுவை நாதருடைய மீட்பை பெற்றிருக்கிறோம். அவருடைய சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இப்படி இருக்க நாம் பெற்றது போல சகல
ஜனங்களும் இவ் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று யோசபாத் ராஜாவை போல நான் ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல என் ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்ற சிந்தையோடு நம்முடைய தேசத்திற்காக ஜனங்களுக்காக அவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது ஜெப குறிப்பாக மிஷனரிகளுக்காக நம்ம ஜெபிப்போம். இதுவரைக்கும் இயேசுவை அறிந்திராத கண்டிராத பகுதியிலே போய் அறிவிக்க போகிற இந்த மிஷனரிமார்களுக்கு கர்த்தர் பாதுகாவலை தர வேண்டும். இயற்கை மூலமாக எந்த அழிவுகளும் வந்துவிடக்கூடாது. அநேகர் பெரிய ஆறுகளை கடந்து போகிறார்கள், மலைகளை தாண்டி போகிறார்கள், காடுகளுக்குள் செல்கிறார்கள். பாதுகாவலை தேவன் தர வேண்டும். துஷ்ட மனிதர்கள் மத்தியிலிருந்து கர்த்தர் காத்துக்கொள்ளணும். சத்துருக்கள் மத்தியிலிருந்து இயற்கை விலங்குகள் மத்தியிலும் இயற்கை மத்தியிலும் கர்த்தர்களை பாதுகாத்தரணும். விசேஷமாய் கர்த்தர் பலப்படுத்தணும். அநேக தூரங்கள் பல கிலோமீட்டர்கள் மைல்கள் அப்பால் கடந்து சென்று அறிவிக்கிற இந்த மிஷனரிமாரை கர்த்தர் வல்லமையால் ஒவ்வொரு சரீர ஆரோக்கியத்தினாலும் பலப்படுத்தணும். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தால் கர்த்தர் பலப்படுத்தணும். போகிற இடங்கள் வெறுமையாய் அல்ல, அதிகாரத்தோடு இவர்கள் போகிறார்கள். ஆகவே தேவன் அடையாளத்தை செய்ய வேண்டும். அற்புத அடையாளங்கள் திரளாய் சம்பவிக்கிறது மூலமாக அநேகர் கர்த்தருடைய அன்பை கண்டுகொள்ளத்தக்கதாய் பணி ஸ்தலங்களிலே தேவ அற்புதங்கள் வெளிப்படணும் என்பதற்காக ஜெபிப்போம். அதோடு கூட மிஸ்ரிமாருடைய பிள்ளைகளுக்காக சுவிசேஷத்தை அறிவிக்க வருகிறார்கள். இவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக மந்திரவாதங்கள் செய்தால் இவர்கள் எழுத மாட்டார்கள் என்று சொல்லி பிள்ளைகளுக்கு விரோதமாக எத்தனையோ மந்திரவாதங்கள், அது நிமித்தம் அநேக பிள்ளைகள் பாதிக்கடைகிறார்கள். ஆனாலும் இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர்களை காக்கிற தேவன், குடும்பத்தை அழியாதபடி காக்கிற தேவன். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதங்களை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை என்று சொல்கிற தேவன் அவர். அது எல்லா கையெழுத்தை குலைத்து போடுகிற தேவன். சிலுவையின் அடையாளத்தின் நிமித்தமாய் அவை எல்லாவற்றையும் குலைத்து போடுகிற தேவன், அதிகாரமுள்ள தேவன். இந்த ஜனங்களை பாதுகாத்ததும் மிஷனரிகளுடைய ஊழியத்துல அவருடைய பிள்ளைகளை அந்த பணிஸ்தலத்துல தேவைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆதரித்து ஆத்தும அறுவடைகள் மிகுதியாக இருக்கும்படிக்காக மிஷனரிகளுக்காக நாம் யாராவது ஒருவர் கருத்தாய் ஜெபிக்கலாம்.
அது என்ன இல்லை என்று கேட்கிற மக்கள் இருக்காங்க ஆண்டவரே. அவங்களுடைய உள்ளங்கள் திறக்கப்படும் ஆண்டவரே. இருளுக்குள்ளே இருக்கிற அந்த மக்கள் பெரிய வெளிச்சத்தை காண நீங்க கிருபை செய்யுங்க இயேசுப்பா. ஆண்டவரே மிஷனரிகளை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துங்க இயேசுப்பா. ஆவியின் வல்லமையால் அவர்களை நிரப்புங்க ஆண்டவரே. அவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உள்ளதாய் இருக்கட்டும் ஆண்டவரே. வசனமும் ஆண்டவரே வீணாக செல்லக்கூடாது ஆண்டவரே. அது அனுப்பின காரியமாய் வாய்க்கவே ஆண்டவரே. நீ கிருபை செய்யும் இயேசுப்பா. கல்லான இருதயங்களை உடைத்து ஆண்டவரே ஒரு பரிசுத்தமான இருதயத்தை நீ கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் இயேசுப்பா. ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படும் ஆண்டவரே. உம்முடைய வருகைக்கு எல்லா பிள்ளைகளையும் ஆயத்தப்படுகிற ஆண்டவரே. ஒருவராவது அறியாமல் இருக்கக்கூடாது சுவாமி. அந்த ஆக்கினை அவர்கள் வரக்கூடாது ஆண்டவரே. எல்லா மக்களும் பற்றி அறியணும்பா. இயேசுதான் தெய்வம் என்பதை ஆண்டவரே அவர்கள் கண்டுகொள்ளணும் ஆண்டவரே. உண்மை ஏற்றுக்கொள்ளணும் இயேசுப்பா. உங்களுடைய அன்பை அவர்களும் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. அப்பா நீங்கள் கிருபை செய்யுங்க இயேசுப்பா. ஊழியக்கார பிள்ளைகளை மிஷனரிகளை ஆண்டவரே உங்களுடைய நல்ல சுகத்தாலும் பலத்தாலும் அவங்களுக்கு எந்த வியாதி துன்பங்கள் அணுகக்கூடாது இயேசுப்பா. அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் ஆண்டவரே. நல்ல காற்று நல்ல தண்ணீர் கிடைக்கட்டும் ஆண்டவரே. அவங்க எந்த வியாதி துன்பங்கள் அணுகக்கூடாதுப்பா ஆண்டவரே. தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை குறைபடாதுன்னு சொன்ன தேவன் அவங்களை ஆண்டவரே சந்தோஷமாக சமாதானமாக நீங்க வழி நடத்துங்க இயேசுப்பா. செய்வதற்கு ஆண்டவரே திறந்த வாசலை கொண்டு ஆண்டவரே அநேக ஆத்மாக்களை கொள்ளை பொருளாக நீங்க கொடுக்க வேண்டுமாய் இதை பாதுகளே கெஞ்சி மன்றாடுகிற இயேசுப்பா. ஆண்டவரே அவங்க விட்டு சென்றிருக்கிற குடும்பங்கள் அவங்க பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதிங்க இயேசுப்பா. ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அவர்களுக்கு எந்த ஆயுதமும் வாய்க்காதே ஆண்டவரே. எந்த பிசாசின் வல்லமையும் அவரை தாக்கக்கூடாது ஆண்டவரே. உங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ளே இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளுங்க இயேசுப்பா. உங்களுடைய அன்பு அவர்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. பெற்றோரை விட்டு கவலையோடு இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே உங்களுடைய அன்பை பெற்று அவங்க ஆண்டவரே ஆதரவு சுவாமி இரக்கம் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிற ராஜா. படிக்கிறதுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. உண்மை பற்றி அறிவிலே அவர்கள் வளரட்டும் ஆண்டவரே. உண்மை ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளால் பிள்ளைகள் காணப்படும் சுவாமி. அப்பா நீங்கள் திரும்பி செய்ய வேண்டுமா ஆண்டவரே. பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. எந்த பொல்லாத கிரியைகளுக்கு பிள்ளைக்கு ஆண்டவரே நீ பாதுகாக்க வேண்டுமாய் கேட்கிறேன்ப்பா. பொதுவாக எல்லா மிஷனரிமார்களையும் எல்லா ஊழியக்கார பிள்ளைகளுடைய பாதத்தை தருகிற இயேசுப்பா. பிள்ளைகளை நீங்க வேறியடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. பொல்லாத சத்துவங்களுக்கும் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. பொல்லாத தீவிரவாத இயக்கங்களுக்கும் பொல்லாத மனிதர்களுக்கும் ஆண்டவரே பிள்ளைக்கு நீ பாதுகாப்பு எந்த விதமான கஷ்டமும் அவருக்கு வராதபடி ஆண்டவரே நீங்க பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமாய் கேட்கிறேன். மிஷனரிகள் எல்லாரையும் பாதுகளை தருகிறேன்ப்பா. நீங்க நடத்துங்க ஆண்டவரே. நீங்க ஆசிரியர்களீங்கப்பா. அவர்களே பெரிய காரியங்களை மூலமா செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன்ப்பா. துதிகரம் மகிமையாவை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தின்படி மிஷனரி ஊழியர்கள் எல்லாவற்றிலையும் தேவன் ஆத்துமாருடைய மிகுதியாய் தருவாராக. ஒவ்வொருவருக்கும் பாதுகாவலை கர்த்தர் கொடுத்து அதிகமாய் தேவன் அவருடைய ஊழியத்தை தமது வல்லமையை விளங்க பண்ணுவாராக. தடையில்லாமல் இந்த சுவிசேஷ ஊழியங்கள் மிஷனரி மூலமாய் நடைபெறும்படி கர்த்தர் பணித்தளத்தில் பராக்கிரமமான காரியங்களை செய்வாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த ஜெப குறிப்பாக சுவிசேஷ ஊழியர்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். சிறுவர்கள் மத்திய நடைபெறுகிற ஊழியங்கள், வாலிபர் மத்திய நடைபெறுகிற ஊழியங்கள், மருத்துவமனை ஊழியம், சிறைச்சாலை ஊழியங்கள், மீனவ ஜனங்கள் மத்திய நடைபெறுகிற ஊழியங்கள், தொழிற்சாலையை வேலை பார்க்கிறவர்கள் மத்திய நடைபெறுகிற ஊழியங்கள், தொழிலாளர்கள் தொழில் அதிபர்கள் மத்திய நடைபெறுகிற ஊழியங்கள், இன்னும் அநேக ஊழியங்கள் இருக்கு. எல்லா சுவிசேஷ ஊழியத்திலையும் தேவனுடைய வார்த்தை மெய்யாய் பிரசங்கிக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை எங்கும் அறிவிக்கப்பட வேண்டும். சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்பட வேண்டும். இயேசு வந்தார் என்பதை இன்னும் அறியாத ஜனங்கள் உண்டு. அவர் மரித்து உயிர் தெழுந்து மீண்டும் வரப்போகிறார் என்ற செய்தி அறிந்த நாம் இன்னும் அறியாத ஜனங்களுக்காக அதிகமாய் நம் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். இன்னும் ஒருமுறை கூட இயேசுவின்
இயேசுடைய பிறப்பை கூட கேட்டிராத எத்தனையோ ஜனங்கள் நம்ம தேசத்தில் உண்டு. எல்லாருக்கும் மத்தியிலையும் இந்த சுவிசேஷ வார்த்தை செல்லணும். ஒவ்வொரு விசுவாசிகளும் அதே போல செயல்படும்படி இந்த வார்த்தையை சுமந்து செல்லணும். ஒருவராகிலும் கெட்டு போவது பிதாவின் சித்தம் அல்ல. எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படுவதற்காக தான் அவர் தன்னையே சிலுவையில் ஒப்புக்கொடுத்தார். தன் ஜீவனை கொடுத்தது எல்லா ஜனங்களுக்காக, நமக்காக மாத்திரமல்ல. நமக்கு சுவிசேஷத்தை அறிவித்த மிஷனரிமார்களை போல இந்த நாளில் அறிவிக்கிற எல்லா சுவிசேஷங்களையும் தேவன் தமது வல்லமையால் நிரப்பணும். அந்த வார்த்தைகள் எல்லாம் ஜீவ வார்த்தைகள் ஒவ்வொரு இருதயத்துல அது கிரியை செய்யணும். லீதியாளுடைய இருதயத்தை திறந்த தேவன் இந்த நாட்டில் ஜனங்களுடைய இருதயத்தின் கண்களையும் திறந்துடணும். செவிகளுக்குள்ள அந்த வார்த்தையை செல்லுபடி திறந்துடணும். தெருக்கு தெரு பிரசங்கங்கள், அதிகாலையில் நடைபெறுகிற பிரசங்கங்கள், மாலை தெருல நடைபெறுகிற ஊழியர்கள், சந்தியா ஜெப கூடுகைகள், நடைபெறுகிற எல்லா சுவிசேஷ ஊழியத்திலையும் திரளாய ஆத்துமாக்கள் கர்த்தரை கண்டுகொள்ளும்படிக்காக, வேதாக வச்சிருக்கிற பணிகளுக்காக, மொழிபெயர்ப்பு பணிகளுக்காக, எல்லா சுவிசேஷ ஊழியர்களுக்காகவும் கர்த்தரை சன்னிதானத்தில் நாம் யாராவது ஒரு கருத்தாய் ஜெபிப்போம். பாதுகாப்புக்காக எங்க தேசத்துல ஏராளமான ஊழியர்கள் நடைபெறுகிறது. எப்படியாக எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிய வேண்டும். ஆண்டவரே, எல்லாரும் நித்திய ஜீவனை பரலோகத்தை அடைய வேண்டும் என்பதற்காக ஆண்டவரே எங்க தேசத்தில் நடைபெறுகிற எல்லா ஊழியங்களையும் ஆண்டவரே உங்களை கரத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, ஊழியர்களை எல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகள் மத்தியிலே நடைபெறுகிற ஊழியர்களை ஆசீர்வதிங்கப்பா. வாலிபர் மத்தியிலே நடைபெறுகிற ஊழியர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, பத்திரிகை ஊழியர்கள், டிவி ஊழியர்கள், ஆஸ்பத்திரி ஊழியர்கள், கிராம ஊழியர்கள், அவுட்டோர் சண்டே ஸ்கூல், ஆண்டவரே ஆண்டவரே வேதாகம மொழிபெயர்ப்பு, ஆண்டவரே சிறைச்சாலை மத்தியிலே நடைபெறுகிற எல்லா ஊழியர்களையும் ஆண்டவரே உடைய கடற்கரை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே எல்லா ஊழியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஊழியம் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே ஊழியம் செய்வானே கனப்படுவார் என்று சொன்னது போல ஆண்டவரே இந்த தேசத்திலே ஊழியம் செய்கிற அநேகர் இருக்கிறாங்கப்பா. அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக, கனப்படுத்துவீராக. ஆண்டவரே உடைய ஊழியர்களை இன்னும் வளர்ந்து பெருக செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்கள் ஊழியத்தின் மூலமாக அநேக ஆத்மாக்கள் ஆண்டவரே மனம் திரும்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே உங்கள் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லா மக்களும் நம்முடைய பொல்லாத பாவ வழிகளை விட்டு ஆண்டவரே இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம் என்பதை ஆண்டவரே ஜனங்கள் கண்டுகொள்ளும்படியாக எல்லா ஜனங்களுடைய இருதய கண்களும் மனக்கண்களும் ஆண்டவரே திறக்கப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே ஆண்டவரே ஜனங்களுடைய கண்களை கூடாடி வைத்திருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே அந்த குருட்டு கண்கள் ஆண்டவரை திறக்கப்பட ஆண்டவரே எல்லா சுவிசேஷங்களையும் கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. அவர்கள் உண்மையும் உத்தமமாய் ஆண்டவரே வசனத்தை சத்தியமாய் எடுத்து பேசணும் ஆண்டவரே. வேறு புரட்டங்கள் இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே உங்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பொய்யாய் ஆண்டவரை பிரசங்கியாக விழுங்கி வேதத்தை ஆண்டவரை உண்மையாய் உத்தமமாய் ஆண்டவரே பல மணி நேரங்கள் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஆண்டவரே சத்தியத்தை ஜனங்களுக்கு ஆண்டவரை போதிக்க வேண்டும் ஐயா. ஆண்டவரே அந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரை இருதயத்திலே குத்தப்பட்டவர்கள் ஆண்டவரை ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கத்தக்கதாக ஆண்டவரே சுவிசேஷ ஊழியர்களை கர்த்தரை தேவரீருடைய சமூகம் முன் செல்ல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பிசாசானவன் ஆண்டவரே ஊழியர்களை வஞ்சியாதபடி, ஊழியர்களை பலவீனப்படுத்தாதபடி, ஊழியர்களுக்கு விரோதமாய் ஆண்டவரே விபத்துகளை கொண்டு வராதபடி எல்லா விதமான பிசாசுடைய ஊழியர்களையும் கர்த்தர் ஆண்டவரே அழித்து நிர்மூலமாக ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் ஒவ்வொரு இடங்களுக்கும் போகும் பொழுது ஆண்டவரே அந்த ஊழியர்களை பயன்படுத்துங்கப்பா. ஆண்டவரே பிசாசானவன் கொண்டு வருகிற எல்லா தடைகளையும் என் ஆண்டவரை உடைத்து கொண்டு ஜெபிக்கிறோம்ப்பா. எந்த இடத்திற்கு போகிறார்களோ, எந்த இடத்திற்கு என்ன வார்த்தை தேவையோ ஆண்டவரே அந்த வார்த்தையை ஊழியக்காரன் வாயிலே கிருபை பொருந்தின வார்த்தைகளை வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே மாம்சத்திலிருந்து எடுத்து பேசக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே நீர் அரிய வார்த்தைகளை ஆவியானவரை பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் மூலம் ஆண்டவரை பயன்படுத்தினர். அப்போஸ்தலனாகிய பவுலை பயன்படுத்தின தேவன் ஆண்டவரே இந்த தேசத்திலே ஊழியம் செய்கிற ஒவ்வொரு சுவிசேஷகர்களையும் கர்த்தரை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்கப்பா. அவர்கள் ஜெபிக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கிற ஆண்டவரே. அவர்கள் வசனத்தை பிரசங்கிக்கும் பொழுது ஜனங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியும் ஆண்டவரே. ஆண்டவரே ஜனங்கள் ஆண்டவரே பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை பெறணும் ஆண்டவரே. வியாதியிலிருந்து சுகம் அடையணும் ஆண்டவரே.
அநேக அற்புதங்களை ஆண்டவரே இந்த சுவிசேஷங்களை கொண்டு நீ செய்தபடியாக ஜெபிக்கிறோம். அது நிமித்த ஒரு கூட்ட ஆத்மாக்களை ஆண்டவரே உமக்கென்று அவர்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ள ஆண்டவரே ஊழியர்களை பயன்படுத்துங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அவர்கள் தேவைகளை எல்லாம் சந்திங்க ஆண்டவரே. ஊழியத்திற்கு சுவிசேஷ ஊழியத்திற்கு என்னென்ன தேவைகள் உண்டோ அந்த தேவைகளை எல்லாம் பரலோகத்தின் தேவைகளை சந்திக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே வாகன தேவைகள் ஆண்டவரே இன்னுமாக டிராக்ஸ் அடிப்பதற்கு அச்சிடப்படுவதற்கு என்ன தேவைகள் உண்டோ ஆண்டவரே ஊழியத்திற்கு போகிற பக்தியிலே மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய என்ன தேவைகள் உண்டோ எல்லா தேவைகளையும் தேவையை அவர்கள் சந்திப்பதற்கு அவர்களுடைய கரங்களை நீ பலப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஊழியர்களையும் ஊழியக்கார குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆண்டவரே கரத்திலே ஒப்புக் கொடுக்கிற எச்சீரும் அவர்களை அணுகாதபடிக்கு ஆண்டவரே நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தின்படியே சுவிசேஷ ஊழியங்களை செய்கிற எல்லா ஊழியர்களையும் எல்லா ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மெய்யாகவே தேவ வார்த்தை விதைக்கப்படும்படி கர்த்தர் கிருபை செய்யட்டும். அறிவிக்கப்படுகிற வார்த்தைகள் வெறுமையாய் பலனற்று அல்ல, அது 30, 60, 100 நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக அது மிகுந்த பலனை கொடுக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. பவுல் பேதுருவை போல பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போதே ஆவியானவர் நிரப்பப்படணும். அந்த மனந்திரும்புதலுக்கு ஏற்ற அந்த இருதயம் விதைக்கப்படவும் கர்த்தர் கிருபை செய்து அநேக ஜனங்கள் மனந்திரும்படி தேவன் கிருபை தருவாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசியாக இந்த தேசத்துல இன்னும் அறியாது இருக்கிற எல்லா பிரஜாதி ஜனங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். பாவ அடிமைத்தனத்தில் இருக்கிற எத்தனையோ ஜனங்கள் உண்டு. உலகத்தின் சிற்றின்ப அழிந்து போகிற காரியங்களை அது மெய்யாய் தேடிக்கொண்டிருக்கிற பெரிதாக தேடிக்கொண்டிருக்கிற எத்தனையோ ஜனங்கள் உண்டு. அறியாமை நிமித்தமாக சங்காரம் ஆகிற எத்தனையோ ஜனங்கள் உண்டு. அவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அறியாதது நிமித்தமாய், இயேசு என்றால் யார் என்று அறியாதது நிமித்தமாக, அவர் ரட்சகர் என்று அறியாதது நிமித்தமாய், செய்து கொண்டிருக்கிறது பாவம் என்று அறியாத நிமித்தமாய், சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்படாத நிமித்தமாக எத்தனையோ நரகத்தின் அக்கினிக்குள் தள்ளப்பட இருக்கிறார்கள். அந்த ஜனங்களுக்காக ஜெபிக்க போகிறார்கள். எப்படியாயினும் அந்த ஜனங்களுடைய வார்த்தை மெய்யாய் அறிவிக்கப்பட கர்த்தர் கிரியை செய்ய எத்தனையோ ஜனங்களுக்கு அந்த வார்த்தை அறிவிக்கப்படுகிறது. ஆனால் விசுவாசிக்க முடியாமல் எத்தனையோ அவிசுவாசத்தில் இருக்கிறாங்க. அவருடைய குடும்ப சூழ்நிலை கட்டப்பட்டிருக்கிறார்கள். எல்லாரும் அறிவிக்க அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் கிரியை செய்யும். ஆவியானவர் தான் கிரியை செய்யணும். அவர் தான் ரட்சிக்கவே கட்டளையிடுகிறவர். ரட்சிக்க கூடாதபடி தேவக்கரம் குறுகவே இல்லை. அவரை நோக்கி இந்த ஜனங்களுக்காய், அறியாமல் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காக, தேசத்திற்காய், மாநிலத்திற்காய், பட்டணத்திற்காய், நம்முடைய பகுதிக்காக எல்லாம் இணைந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். அன்பிற்கத்தாலே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஊழியத்திற்காக, ஆத்துமாக்களுக்காக உடைய சன்னிதானத்தை ஜெபிக்கும்படி இந்த ஜெபங்களை தந்ததற்காக நன்றி. எங்கள் ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறவர் மெய்யாகவே கர்த்தர் பதில் தருவீராக. ஆண்டவரே எங்கள் ஜெபத்தின்படியே அநேக ஆத்துமாக்கள் திரளாய் கூட்டம் கூட்டமாய் உடைய நாமத்தை பற்றிக் கொள்ளும்படி, மனம் திரும்பும்படி, பாவத்தை விட்டு விலகவும், உலகத்தின் காரியத்தை விட்டு ஆண்டவரே விலகவும் கர்த்தரின் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பரலோக ராஜ்யத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நீர் உண்மையே கொடுத்தீர். கடைசி தொண்டத்தை வரைக்கும் சிந்தினீரே. அது எல்லா ஜனங்களும் இந்த வார்த்தை அறிந்து கொள்ளணும். இந்த சிலுவையின் மீட்பு, சிலுவையில உடைய ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டுக் கொண்ட அந்த விலைமதியாத அன்பை குறித்து எல்லாரும் அறிந்து கொள்ளணும். பாவ அடிமைத்தனத்திற்கு எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்கள். உலகத்தில் அழிந்து போகிற காரியத்தை எவ்வளவோ மேன்மையாய் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். சில நிமிடங்கள் நன்மைக்காக எதை மேன்மையாய் நினைக்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள். சிலுவை அன்பு எவ்வளவு பெரிய மேன்மை என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ளணும். கல்வாரில் சிந்தப்பட்ட ரத்தம் எவ்வளவு உன்னதமானது என்பதை எல்லாரும் கண்டுகொள்ளணும். அந்த ரட்சிப்பு எவ்வளவு பெரியது, அந்த பரலோக பாக்கியம் எவ்வளவு உன்னதமானது என்பதை ஜனங்கள் எல்லாரும் கண்டுகொள்ளத்தக்கதாக ஆண்டவரே ஒருவராகிலும் நரகத்தின் அக்கினிக்குள்ளே அந்த நித்தியமான அந்த கந்தகத்துக்குள்ளே தள்ளப்படாதிருக்கும்படி இந்த ஜனங்களுக்கு உடைய வார்த்தை மெய்யாய் அறிவிக்கப்பட கிருபை செய்ய நாங்கள் அறிந்திருக்கிறோம். சிலுவை குறித்து மீட்பை அறிந்திருக்கிறோம். நித்தியமான ஆண்டவரே மறுமையை குறித்து அறிந்திருக்கிறோம். ஆனால் அறிந்திராத எத்தனையோ ஜனங்கள் உண்டு. அவர்களுடைய வார்த்தை அறிவிக்கப்பட கர்த்தாவே கிருபை செய்திருங்க. எங்களுக்கு எவ்விதமாய் அறிவிக்கப்பட்டதோ அவ்விதமாய் கர்த்தர் இரக்கம் செய்யுங்க. எல்லா ஜனங்களுக்கும் வார்த்தை மெய்யாய் பிரசங்கிக்கப்பட தேவரீர் கிருபை செய்யுங்க. ஒருவராகிலும் அழிந்து போவதற்கு சித்தமே இல்லையே. தேவரீர் இரக்கம் செய்வீராக, கிருபை செய்வீராக. எல்லா சிறுவர்களும் வாலிபர்களும் அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்கள், அடிமைத்தன பாவ நுகத்தில் இருக்கிறவர்கள், இருளில் இருக்கிற ஜனங்கள் அதோட பெரிய வெளிச்சத்தை அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கர்த்தாவே கிருபை செய்திருங்க. இருளில் இருக்கிற ஜனங்களை மீட்கும்படி வந்த தேவன் ஒவ்வொரு ஜனங்களும் உணர்ந்து அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்கு வரணும். எங்கள் பகுதி ஜனங்கள் எல்லாரும் ராஜ்யத்தில் சேர்க்கப்படணும். எங்கள் மாவட்டத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் ராஜ்யத்தில் சேர்க்கப்படணும்.
நரகத்திற்காக அல்ல ஆண்டவரே, பரலோகத்திற்கு வர வேண்டும் என்பதற்காகவே உண்மை கொடுத்தீரே. இத்தனை பாடுகள், இத்தனை அகோரம், கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் இத்தனை வேதனைகள், உபத்திரவங்கள் எங்களுக்காக அல்லவோ, இந்த ஜனத்திற்காக அல்லவோ கர்த்தர் அதை நினைத்தருளுவீராக. ஒருவராகிலும் ஆண்டவரை பாவத்தில் சிக்கிக் கொள்ளாதபடி ஆண்டவரே கண்களை திறந்தருளுங்க. இந்த உலகத்தின் அநித்தியமான காரியத்தை அவர்கள் கண்டுகொள்ள கர்த்தாவே இந்த கண்களை திறந்துருளுங்க. மாயையை ஆண்டவரை கண்டுகொள்ளத்தக்கதாக என் கண்களை திறந்துருளுங்க. அது பொய்யானது என்பதை கண்டுகொள்ள தேவரீர் கிருபை செய்துருளுங்க. கண்கள் திறக்கப்படட்டும். உணர்வை கர்த்தர் தருவீராக. அறியாமை நிமித்தமாய் சங்காரமாகாதபடி தேவனை இரக்கம் பாராட்டுங்க. எத்தனையோ ஜனங்கள் விபத்து நிமித்தமாக ஆண்டவரை எதிர்பாராத மரணத்தை நிமித்தமாய் மரிக்கிறார்களே. ஒருவராகிலும் ஆண்டவரை ரட்சிக்கப்படாமல் மரித்து விடக்கூடாது. எங்கள் பகுதியை ஒப்புக் கொடுக்கிறோம், மாவட்டத்தை ஒப்புக் கொடுக்கிறோம், தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் பெரிய ஒரு ரட்சிப்பை கட்டளையிடுங்க, ஒரு எழுப்புதலை கட்டளையிடுங்க. திரள் கூட்டமாய் கூட்டம் கூட்டமாய் கண்டுகொள்ள ஆதி திருச்சபையில தேவன் கட்டளையிட்ட அதே எழுப்புதலின் வல்லமை இந்த நாட்களில் ஊற்றப்படட்டும். ஆவியானுடைய பலன் ஒன்றை ஊற்றப்படட்டும். திரளாய் ஜனங்களை அறிந்து கொள்ளும்படி, கண்டுகொள்ளும்படி உம்பகமாய் திரும்ப கர்த்தாவே இரக்கம் செய்துள்ளங்க. தேவன் பிரசங்கிக்கிறவர் திரள் கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டது போல அனுதினமும் ஜனங்களை கர்த்தர் சபையை சேர்த்து வந்தது போல இந்த நாட்களிலும் கர்த்தர் செய்துள்ளங்க. ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையை சேர்த்துள்ளங்க. திரள் கூட்ட ஜனங்கள் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து அவர்கள் மெய்யாக பற்றிக்கொள்ள தேவன் இரக்கம் பாராட்டுவீராக. அப்படி கிருபை செய்துள்ளங்க. ரட்சியக்கூடாது ஒரு கரம் உருகவே இல்லை. கர்த்தாவே அதை நினைத்தருளுவீராக. எங்கள் பட்டணத்தின் ஜனங்கள் அழிந்து போகாதபடி தேவரீர் இந்த ஜனத்தை நினைத்தருளுங்க, ரட்சித்தருளுங்க, கண்களை திறந்தருளுங்க. நாமத்திற்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். ஊழியர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து குடும்பத்தை ஆசீர்வதிங்க. தேவைகள் எல்லாத்தையும் கர்த்தர் சந்தித்திருளுங்க. ஊழிய ஸ்தாபனங்கள், மிஷனரி ஸ்தாபனங்கள் எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்திருளுங்க. ஒவ்வொரு விசுவாசிகளும் அதை உணர்ந்து அடுத்த மெய்யாக கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்க கர்த்தாவே கிரியை செய்திருந்தங்க. ஒவ்வொருவரும் சிலுவை நாமத்தை குறித்து அறிவிக்கணும். அந்த மாபெரும் மீட்பை குறித்து ஒவ்வொருவரும் அறிவிக்கணும். கர்த்தாவே கிருபை செய்திருந்தங்க. எங்களை ஒவ்வொருவரையும் தாழ்த்திருக்கிறோம். எங்கள் திருச்சபை மூலமாக நடைபெறுகிற எல்லா சுவிசேஷ ஊழியத்திலையும் கர்த்தர் மகத்தான ஆண்டவரே ஒரு பெரிய ரட்சிப்பை தேவன் கட்டளையிடுங்க. அதை கண்டு உங்களை வகைப்படுத்த எனக்கு உதவி செய்திருங்க. எங்கள் சபை விருத்தி அடையபடி கர்த்தர் கிருபை தருவீராக. தாழ்த்தி தருகிறோம். தேவன் நாம் வகைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அறிவிப்பு: நாளை வெள்ளிக்கிழமை அதிகாலை 5:30 மணிக்கு திருவிருந்து ஆராதனை நடைபெறும். ஜெபத்தோடு நீங்கள் பங்கு பெறும்படி அன்பாய் நினைவுபடுத்துகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானத்திற்காக நேற்றைய தினத்திலே தியானித்த யோசபாத் ராஜாவை குறித்து நாம் தொடர்ச்சியாக தியானிக்கலாம். இந்த யூதா தேசத்து ராஜா, தென் திசை ராஜ்யத்தினுடைய 4வது ராஜாவை தேர்ந்தெடுக்கப்பட்ட யோசபாத் ராஜாவை குறித்து நாம் இன்னும் சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். யோசபாத்துடைய விசுவாசத்தை தியானித்தோம். கர்த்தர் மீது எவ்வளவாய் நம்பிக்கை வைத்து கர்த்தரோடு இருந்தார், கர்த்தரை தேடினார், கர்த்தருக்கு பிரியமானதை செய்தார். ஆகவே கர்த்தர் அவரை ஆசீர்வதித்த விதத்தை நாம் பார்த்தோம். வர வர விருத்தி அடைந்தார், ஐஸ்வர்யமும் கனமும் அவருக்கு கொடுக்கப்பட்டது. இவ்விதமாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இரண்டாவதாக அவர் செய்த சுவிசேஷ ஊழியம், தன்னுடைய 3வது ஆட்சி காலத்திலிருந்து அவர் செய்த சுவிசேஷ ஊழியத்தை பார்த்தோம். அதே போல எல்லாம் செய்தாலும் விருத்தி அடைந்தாலும் கடைசியில தேவ சித்தத்தை அவர் அறிந்து கொண்டார். ஆகவே அந்த யுத்தத்திற்கு போவதற்கு முன்பதாக அவருடைய ஆகாப்பிடத்துல சொல்கிற காரியம் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்வது. ஆகவே இந்த 3 காரியத்தை தியானித்தோம். தொடர்ச்சியாக நாம் இந்த 2 நாளாகவும் 18ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலிருந்து தியானிக்கலாம். 2 காரியங்கள் ஏற்கனவே நான் சொல்ல மறந்த ஒரு காரியம். 2 நாளாகவும் 20வது அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 நாளாகவும் 20:31. தாயின் பெயர் அசுபால் என்பதை குறிப்பிடவில்லை. அதை நீங்கள் குறித்து கொள்ளும்படி அன்போடு நினைவுபடுத்துகிறேன். இந்த நாளிலும் 2 நாளாகவும் 18வது அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே நாம் பார்க்கிற போது யுத்தத்திற்கு வந்திருக்கிறார்கள். இப்போது சித்தத்தை கேட்டால் தீர்க்கதரிசிகள் எல்லாம் பொய்யின் ஆவி நிமித்தமாக ஏகமாய் இவருக்கு பிரியமாய் சொல்லியிருக்கார்கள். இது போக உமக்கு பெரிய ஒரு விடுதலை, ஒரு பெரிய வெற்றி உண்டு என்பதை போல பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லிவிட்டார்கள். ஆனால் மிகாயா மாத்திரம் அவர் நீர் போனால் அழிந்து விடுவீர் என்பதை தரிசனத்தில் பார்த்ததாக 19ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார். அவர்கள் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தில் போய் விழும்படிக்கு
என்று நாம் பார்க்கிறோம். அப்படி எல்லாம் விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறவன் யாருன்னு கேட்டதற்கு ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னான். காரணம் இந்த தீர்க்கதரிசியின் மேல் இருந்த பொய்யான ஆவி. பாருங்கள், அப்போ அவர்கள் அழிந்து போவார் என்பதை மிகாயா உறுதியாய் சொல்லிவிட்டார். இப்ப யுத்தத்திற்கு போகிற போது பாருங்கள், அவன் சொல்லுகிறார், ஆகாப் சொல்லுகிறார் யோசபாத்திடத்திலே 29ஆம் வசனத்திலே, நான் வேஷம் மாறி யுத்தத்தில் பிரவேசிப்பேன், நீரோ ராஜ வஸ்திரம் தரித்து. யுத்தத்துல யாரை தேடுவார்கள்? ராஜாவை தான் தேடுவார்கள். ராஜாவை அழித்து விட்டால், அந்த சேனை தலைவனை அழித்து விட்டால் பட்டணத்தை எல்லாம் ஜனங்களை எல்லாம் கைப்பற்றிக் கொள்ளலாம். பாருங்கள், இவர் என்ன செய்கிறார்? யுத்தத்திற்கு அழைத்து விட்டு அவர் என்ன சொல்கிற காரியம், யோசபாத்தை நீர் ராஜவஸ்திரம் தரித்திரும் என்று அவனை முன் நடத்துகிறார். அவனுக்கு ஒரு பயம், ஆகாபுக்கு ஒருவேளை மிகாயா சொன்னது நடந்து விட்டால் இவர் மரித்து விடுவார், தான் மரித்து விடக் கூடாது என்பதற்கு பயந்து யோசபாத்தை ராஜவஸ்திரம் கொடுத்து முன்னாடி அனுப்பிவிட்டு அவர் படையோடு சேர்ந்து ஒரு கூட்டத்தில் ஒருவனாய் வருகிறார். ஆனா என்ன செய்தாலும் கர்த்தரின் பார்வைக்கு ஒருவரும் தப்ப முடியாது. பாருங்கள், பின்னர் 31ஆம் வசனத்திலே பாருங்கள், ஆதலால் ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில் ராஜவஸ்திரம் தரித்திருக்கிறார், இவன் தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனை சூழ்ந்து கொண்டார்கள். ஏற்கனவே அந்த சீரியர் ராஜா சொல்லியிருக்கிறார், சிறியோர் பெரியோர் யாரிடத்தில் யுத்தம் செய்யாமல் ராஜாவோடு யுத்தம் பண்ணுங்கள் என்று 30ஆம் வசனத்தை சொல்லியிருக்கிறார். அவன் ஒருவனோட மாத்திரம் யுத்தம் பண்ணுங்கள். பாருங்க, இந்த ராஜ வஸ்திரம் தரித்தவர் யார்? யோசபாத். நேர யோசபாத்தை சுற்றி கொள்கிறார்கள். யோசபாத் பாருங்கள், அப்பொழுது யோசபாத் கூக்குரல் இட்டார். கர்த்தரை தேடுகிற மனுஷனுக்கு கூக்குரல் இடுகிற ஒரு அனுபவம் வந்தது. பாருங்கள், கர்த்தர் அவனுக்கு அனுசாரியாக, கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. இக்கட்டில கர்த்தர் அவர்களுக்கு அரணாக இருப்பார். காரணம் என்ன? பாருங்கள், தொடர்ச்சியை பாருங்கள், வசனத்தின் முடிவும் பார்த்துக்கலாம். அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார். விலகும்படி செய்தார். பார்க்கிறார்கள், வந்து ராஜவஸ்திரம் தரித்தவுடன் யுத்தம் பண்ண அவன் பயந்து போய் கத்துகிறான், நான் ராஜா அல்ல என்பதை போல அவன் அறிக்கை, நான் இஸ்ரவேல் ராஜா அல்ல என்பதை போல கூக்குரல் இடுகிறான். ஆனால் பாருங்கள், கர்த்தர் அந்த ஜனங்களை விட்டு இவன் ராஜா இல்ல, இவன் வேறு ராஜா என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு பாத்திரத்துல தண்ணீர் என்று எழுதி இருக்கிறது. நாம் தாகத்தோடு போகிறோம் என்றால் அதை எடுத்த உடனே உள்ளே தண்ணீர் இருக்க வேண்டும். தண்ணீர் இல்லை என்றால் மிகவும் நமக்கு ஒரு கோபம் வரும். நல்ல தாகத்தோடு இருக்கிறோம், ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் என்று எழுதி இருக்கிறது, தண்ணீர் குடிக்க வாஞ்சியோடு போய் நிற்கிறோம் என்றால் அது வெறுமையாகவோ வேறு ஏதோ பொருள் உள்ளே இருந்தால் நமக்கு கோபம் வந்துவிடும். ராஜாவை தேடி கொலை செய்வதற்கு எல்லாம் ஒரு பணப்பட்டு வந்து இருக்கிறார்கள். பார்த்தால் ராஜ வஸ்திரம் அவன் உள்ளே இருக்கிறது, ராஜா இல்லை. எல்லாருக்கும் என்ன செய்திருக்க வேண்டும்? கோபத்திலே அவனை என்ன செய்திருக்க வேண்டும்? கொலை செய்திருக்க வேண்டும். யோசபாத்தை அவன் ஏமாற்றிய நிமித்தமாவது இவன் ராஜா இல்லை, வேறு ஒருவன் முன்னாடி இருக்கிறான், ஆகவே அவனை அழித்திருக்க வேண்டும். அவன் கர்த்தர் என்ன செய்தார்? அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார். தேவன் அவனுக்கு அவன் பட்சத்தில் இருந்தான். காரணம், அவன் கர்த்தரை தேடின மனுஷன், அவன் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்த மனுஷன். கர்த்தர் அவனோடு இருந்தார், கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார் என்று 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 17ஆம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அதனாலதான் ஒரு கிருபை, அதனாலதான் ஒரு தயவு, அதனாலதான் ஒரு இரக்கம். ஆபத்து நேரத்திலும் கூட கர்த்தர் சகாயம் கிடைக்கும்படி செய்கிறார். சங்கீதம் 91ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 91:14. இதை யோசபாத்தை காப்பாற்றுவதற்கு காரணம், அவனிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியாக அவனை விடுவிப்பேன். யோசபாத் கர்த்தர் மீது வாஞ்சையா இருந்தால் கர்த்தர் அவனை ஆபத்திலே விடுவித்தார். கர்த்தருடைய நாமத்தை அறிந்து தேசத்தில் எங்கும் போய் இந்த நாமத்தை சொன்னபடியால் கர்த்தர் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்தார். பாருங்கள், அடுத்த அதிகாரம் 19ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் பார்த்தால், யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் எருசலேமில் உள்ள தன் வீட்டிற்கு சமாதானத்தோடு திரும்பினான். இதுதான் உயர்ந்த அடைக்கலம். எது உயர்ந்த அடைக்கலம்? சமாதானத்தோடு வாழ்வதுதான் உயர்ந்த அடைக்கலம். இது வேறு எந்த ஜாதிக்கும் இப்படி சொல்லப்படவில்லை, கிடைக்கவில்லை. ஆகாபுக்கு கிடைக்கவில்லை. யுத்தத்திற்கு 2 பேரும் போனார்கள். அவன் கிருபை பெற்ற மனுஷன், கர்த்தர் மீது வாஞ்சையா இருந்த மனுஷனை கர்த்தர் இக்கட்டிலே விடுவித்தார். 4வது காரியம், தேவன் யோசபாத்தை காப்பாற்றினார். 5வது காரியமாக, இப்போ ராஜாவுக்கு ஒரு எச்சரிக்கை வருகிறது. ஏனென்றால் அவர் சம்பந்தம் கலந்த காரியத்தை எல்லாம் ஒரு பாவம், கர்த்தருக்கு ஒரு வருத்தம். 18ஆம் அதிகாரத்தில் அதை பார்த்தோம். பாருங்கள், எல்லாம் ஐஸ்வர்யம் கனவும் எல்லாம் மிகுதியா இருந்தது. அவன் ஆகாபோடு சம்பந்தம் கலந்து
கர்த்தருக்கு சித்தமில்லாத ஒரு காரியத்தை கேட்காமல் செய்து விட்டார். ஆகவே கர்த்தருக்கு கோபம். ஒரு எச்சரிப்பு செய்தி வருகிறது 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, அனானியின் குமாரனாகிய யெகூ என்னும் ஞான திருஷ்டிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து யோசபாத்திரத்துல 2 வசனங்கள் சொல்லுகிறார். துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீ சிநேகிக்கலாமா? இது நிமித்தம் கர்த்தருடைய கடும் கோபம் உம்மேல் வர இருந்தது, வரும்படி இருந்தது, ஆனால் வரவில்லை. ஏன் என்றால் 3ஆம் வசனத்துல, நீர் விக்கிர தோப்புகளையும் தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உங்களுடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உங்களிடத்தில் காணப்பட்டது உண்டு. இதைதான் கர்த்தர் நினைத்தருகிறார். வேலைகள் எல்லாம் உடைத்து தேசத்துல எல்லாம் கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் எல்லாத்தையும் உடைத்தபடியால் அது கர்த்தருடைய பார்வையில் கொஞ்சம் கிருபை பெற்றுக் கொண்டார். அதனாலதான் இந்த கடும் கோபத்திலிருந்து தப்பித்து கொண்ட மனுஷன். எச்சரிப்பு செய்தி வருகிறது பாருங்க 2ஆம் வசனத்துல, இது நிமித்தம் கர்த்தருடைய கடும் கோபம் உண்மையில் வர இருந்தது. கர்த்தருடைய கோபத்திற்கு முதல் தப்பித்துக் கொள்ள ஒருவரால முடியாது. கிருபைதான் நம்மை தப்புவிக்க முடியும். பாருங்கள், இந்த அடுத்த வருஷத்தை தான் பார்க்கிறோம். விக்கிரக தோப்புகளை எல்லாம் உடைத்து எறிந்து தேவனை தேட இருதயத்தை என்ன செய்தாலும் நேராக்கி வைத்திருந்த மனுஷன், கர்த்தரை நோக்கி இருந்த மனுஷன். அதனாலதான் கர்த்தர் கிருபையை கொடுத்து அவரை தப்புவித்தார். 5வது காரியம், எச்சரிப்பு செய்தி வந்தது, ஆனாலும் கிருபை நிமித்தமாய் தனக்கு வர இருந்த அழிவை அவர் கிருபையினாலே இதை பெற்றுக் கொண்டார், மீட்டுக் கொண்டார். அவருக்கு ஒரு இரக்கம் கிடைத்தது. அடுத்ததாக 6வது காரியமாக பாருங்கள், சுவிசேஷம் இந்த எச்சரிப்பு கேட்டவுடனே கர்த்தருடைய கோபம் வந்தது, ஆனால் தப்பித்துக் கொண்டா என்ன சொன்ன உடனே அவர் புறப்பட்டார். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய இருதயத்துக்கு பிரியமான காரியத்தை செய்ய இன்னும் ஒன்றுபட்டார். என்ன செய்யலாம்? இதுவரைக்கும் பிரபுக்கள், ஆசாரியர்கள், லேவியர்களை எல்லாம் வேதாகமத்தை கொடுத்து நீங்கள் போய் யூதா பட்டணத்தில் எங்க சுவிசேஷத்தை அறிவீங்க என்று சொன்னார். ஆனா இப்போ தானே புறப்பட்டு போக 4ஆம் வசனத்தை ஒரு வாசியுங்கள். யோசபாத் எருசலேமிலே வாசமாயிருந்து பேசவா தொடங்கி எப்ராயிம் மலைதேசம் மட்டும் உள்ள ஜனங்களுக்குள்ளே பிரயாணமாய் போய் அவர்களே தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்ப பண்ணினார். பாருங்கள், பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு அவர்களை எல்லாம் திரும்ப பண்ணினார். இதுவரைக்கும் போனது சுவிசேஷர்கள் யாரு பயன்படுத்தினார்? பிரபுக்கள் போனார்கள், ஆசாரியர்கள் போனார்கள், லேவியர்கள் போனார்கள். ஆனா இப்போ எச்சரிப்பு செய்தி வந்த உடனே கர்த்தருக்கு பிரியமா இன்னும் நாம் செய்ய வேண்டும், இன்னும் கர்த்தருடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சுவிசேஷ ஊழியத்திற்கு தானே தன்னை அர்ப்பணித்தார். தன்னை ராஜாவே எங்க போகிறார்? சுவிசேஷ ஊழியத்திற்கு. அவருக்கு எவ்வளவு பணிவிடைகள் இருக்கும். சொன்னால் செய்வதற்கு எத்தனையோ வேலையாட்கள் உண்டு, எத்தனையோ போர் சேவைகள் உண்டு. தனக்கு இஷ்டமானதை செய்யலாம். ஆனா அவருக்கு இஷ்டமானது என்ன என்றால் கர்த்தருடைய வார்த்தை அறிவிப்பது. சுவிசேஷத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்கிறார் பாருங்கள், எவ்வளவு முக்கியத்துவம். முதல்ல தேசத்தின் பிரபுக்களை அனுப்பிவிட்டார், லேவியர் அனுப்பிவிட்டார், ஆசாரியர் அனுப்பிவிட்டார். இவர்கள் எல்லாம் ஒரு பக்கம் போய் கர்த்தர் பக்கமா இந்த வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுவும் போதாது, இனி நானே போகிறேன். தன்னை அர்ப்பணித்து தன்னை சுவிசேஷத்திற்கு அர்ப்பணிக்கிறார். இது மாத்திரமல்ல, இவர் போகிற பிரயாணத்தில் இப்ப நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி வைக்கிறார். பாருங்கள், 5ஆம் வசனத்துல பார்த்தோம், அரணான பட்டணங்களில் ஆகிய ஒவ்வொரு பட்டணத்திலும் நியாயாதிபதிகளை வைத்தார். 5, 6, 7 வசனங்களை வாசிக்கிற போது நியாயாதிபதிகளுக்கு ஒரு காரியத்தை சொல்லி அவர் நியமிக்கிறார். பாருங்கள், நியாயாதிபதிகளுக்கு நீங்கள் செய்கிற காரியத்தை குறித்து எச்சரிக்கை, நியாயம் விசாரிக்க வந்த உடனே தன்னுடைய சுயமாய் நீங்கள் செய்து விடாதீர்கள், கர்த்தர் உங்களை காண்கிறார், நீங்கள் உத்தமமாய் இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கிறார். பாருங்கள், நீங்கள் மனுஷனுடைய கட்டளையினால் அல்ல, கர்த்தருடைய கட்டளையினால் நியாயம் விசாரிக்கிறீர்கள். ஏற்படுத்தினது யார்? கர்த்தர். அவர்களுக்கு சொல்லுகிறார், மனுஷன் உங்களுக்கு ஏற்படுத்தவில்லை, உங்களை கர்த்தர் தான் ஏற்படுத்தினார். ஆகவே பலர் செய்ய வேண்டிய காரியம், நியாயம் விசாரிக்கிற விஷயத்திலே கர்த்தர் உங்களுடனே கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உண்மையாய் நீங்கள் அதை செய்யுங்கள். 7ஆம் வசனத்திலே, ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்துல இருக்க கடவுது. நீங்கள் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட மனுஷர்கள், நியாயாதிபதிகள். ஆகவே கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எச்சரிக்கையாக இருந்து காரியத்தை நடத்தும். எச்சரித்து வைக்கிறார்கள். தான் ஒரு முறை தவறிவிட்டார், தான் பாவம் செய்து கர்த்தருக்கு விரோதமாய் கடும் கோபத்திற்கு ஒரு முறை ஆளாகிவிட்டார். ஆனா இப்ப சொல்லுகிறார், யாரும் இந்த பாவத்திற்கு கடும் கோபத்திற்கு ஆளாகிவிடக் கூடாது என்பதனால எச்சரிக்கிறார். நியாயாதிபதிகள், எச்சரிக்கையாயிருங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அநியாயமும் முகதாட்சணியும் இல்லை, பரிதானமும் அவரிடத்திலே செல்லாது.
இது கர்த்தர் பார்க்கிறார். ஆகவே அவருக்கு சொன்ன 3 அறிவுரைகள்: அநியாயம் செய்யக்கூடாது, முகதாட்சணியம் பார்க்க கூடாது, பரிதானம் வாங்கக்கூடாது. நியாயாதிபதிகள் எவ்வளவு நேர்மையா ஏற்படுத்தி எச்சரித்து கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் என்று சொல்கிறார். பாருங்க, இப்ப 8ஆம் வசனத்துல எல்லாரும் அந்த நியாயசனத்துல விசாரிப்பதற்கு ஏற்படுத்தப்படுகிறார்கள். அந்த தொடர்ச்சியாக 9ஆம் வசனத்திலே அவர் கட்டளை இடுகிறார். விசாரிக்கிற அந்த எருசலேமில் இருக்கிற காரியங்கள், அந்த நியாயாதிபதிகளுக்கு மீண்டும் ஒரு கட்டளை வருகிறது. நீங்கள் கர்த்தருக்கு பயந்து உண்மையோடும் உத்தம இருதயத்தோடு நடந்து செய்ய வேண்டியது என்னவென்றால், அதுக்கு பின் சொல்லுகிறார்: நானாவித இரத்தப்பழி சங்கதிகளும் பிரமாணத்திற்கும் கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் அடுத்த நானாவித வழக்கு சங்கதிகளும் தங்கள் பட்டணங்களில் குடியிருக்கிற உங்கள் சகோதரத்திலிருந்து உங்களிடத்தில் வரும்போது நீங்க என்ன செய்ய வேண்டும்? எச்சரிக்க வேண்டும். அவர்கள் எச்சரியுங்கள். நீங்கள் இப்படி செய்தால் நேரஸ்தர் ஆக மாட்டார்கள், குற்றவாளிகள் அவர்கள் ஆக மாட்டார்கள். உங்கள் சகோதரர் உங்கள் பகுதியில் உள்ளவர்கள் என்றால் நீங்க எச்சரித்தவர்களை அனுப்புங்கள் என்று சொல்லுகிறார். 11ஆம் வசனத்தில் பாருங்கள், ஆசாரியனாகிய அமரியா, அதற்கு அடுத்தது போல செபதியா என்று 2 பேர் ஏற்படுத்தப்படுகிறார்கள். இவர்கள் மேலான நியாயாதிபதி. 2 நியாயாதிபதிகளுக்கு மேல 2 நியாயாதிபதிகளை வைக்கிறார். கடைசியில் அவர்களிடம் சொல்லி முடிக்கிறார்: நீங்கள் திடமனதா இருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி தானே சுவிசேஷத்தை அறிவித்து நியாயாதிபதிகளை தொடர்ந்து அவரை நடத்துவதற்கு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி அவர்களுக்கு எச்சரிப்பு செய்தியும் கொடுத்து எப்படி நடக்க வேண்டும் என்பதையும் வழிகாட்டி அனுப்புகிறார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. திடமனதா இருந்து காரியங்களை நடத்த நாம் கூட உத்தமமா இருப்போம். கர்த்தர் நமக்கு எப்போதும் துணையா இருப்பார். ஒருபோதும் விட மாட்டால் கர்த்தர் நமக்கு துணை. எல்லா காரியங்களும் அவருக்கு பார்வைக்கு முன்பதாக இருக்கிறது. யுத்தத்திலே வேஷம் மாறி ஆகாப்பு உள்ளே வந்து விட்டார். ஆனா ராஜவஸ்திரம் தரித்திருந்தது இந்த யோசபாத் தான் இருந்தான். இது கர்த்தருடைய பார்வையில் இருந்தது. பாருங்கள், அவனை தேடினபடியால் அவனை விடுவித்தால் மறைந்திருந்த ஆகாப்புக்கு பாருங்கள் அம்பு தேடி போய் இருக்கிறது. அவன் ஒரு அறியாமல் அந்த எய்த அம்பு தானாய் அவனுடைய கவசத்தின் ஊடாய் அவனுக்குள் காயப்படுத்தி ரத்தம் சிந்தி அவனை மறிக்க போகிறான். கர்த்தர் எல்லாவற்றையும் அறிகிற தேவன். அவர் பார்வை கொண்டதாக மறைவானது ஒன்றுமில்லை. அதனால நியாயாதிபதிகள் எச்சரிக்கிறார்: நீங்கள் எல்லாம் முகதாட்சணியம் இல்லாமல், அநியாயம் இல்லாமல், பரிதானம் வாங்காமல் செய்யுங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அவர்களையும் பலப்படுத்தி தேசத்தையும் செம்மைப்படுத்தி சுவிசேஷத்தால் கர்த்தருக்கு பிரியமானதால் தேசம் முழுவதையும் நிரப்பின ஒரு ராஜாவை குறித்து பார்க்கிறோம். 20ஆம் அதிகாரத்திற்கு வருகிற போது 7வது காரியம், இப்போ ஒரு யுத்தத்திற்கான ஒரு சம்பவம் வந்துவிட்டது. இவ்வளவு நாள் யுத்தம் இல்லாத இருந்தது. 19ஆம் அதிகாரத்தை பார்த்தோம். ஒரு யுத்தத்திற்கு போனார்கள். அங்கே யுத்தத்திலே கர்த்தர் காப்பாற்றி சமாதானத்தோடு யோசபாத் திரும்பி வரும்படி செய்து விட்டார். இப்போ 2வதாக 20ஆம் வசனத்தில் இதற்கு பின்பு ஒரு பெருங்கூட்டம் வந்துவிட்டது. அது யார்? கர்த்தருக்கு பிரியமில்லாத ஜனங்கள், மோவாபிய புத்திரர்கள், அம்மோன் புத்திரர்கள், அவர்களோடு அம்மோனியர் அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணாங்க. ஒரு பெரிய யுத்தம். அம்மோனியர், மோவாபியர், இன்னும் சில கூட்டங்கள் எல்லாம் வந்து விட்டது. கூட்டம் பெரிதான உடனே இந்த யோசபாத்துக்கு ஒரு பயம் வந்து விட்டது. யுத்தத்தை வந்த உடனே தன் தகப்பன் என்ன செய்தார்? கர்த்தரிடத்துல கேட்டார். ஆசா என்ன செய்தார்? பலமுள்ளவனுக்காகிலும் நச்சவனுக்காகிலும் உமக்கு உதவி செய்வது லேசான காரியம் என்று கர்த்தரை நோக்கி பச்சை கொண்டார். அவர் முகம் கர்த்தரை பிடித்துக் கொண்டது. ஆகவே இவரும் அதே போல செய்கிறார். ஒரு பெருங்கூட்டம் யுத்தத்திற்கு வந்துவிட்டது. தப்பித்துக் கொள்ள ஒரே வழி தேவ சமூகம் தான். கர்த்தர் தான் என்னை நடத்த முடியும். அப்ப இந்த வழி நடத்துவதை உடனே பெற வேண்டும். கர்த்தரிடத்துல காத்திருந்தால் கர்த்தர் வழி சொல்வார். எப்படி செய்ய வேண்டும்? உடனே வழி கேட்கவே அவர் ஆசைப்படுகிறார். ஆகவே என்ன செய்ய வேண்டும்? ஒரு உபவாசம். கர்த்தரிடத்துல வார்த்தையை பெற்றுக்கொள்ள உபவாசம் பண்ணுகிறார். யுத்தத்திற்கு ஆலோசனை கேட்க ஒரு உபவாசம் பண்ணின ஒரு நல்லது ஒரு ராஜா. பாருங்கள், 2ஆம் வசனத்தை பாருங்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, இப்படி விரோதமாய் திரள் கூட்டம் ஜனங்கள் கடலுக்கு அக்கறையிலிருந்து சீரியாவிலிருந்து வருகிறார்கள், அவர்கள் எங்கேயாகிய ஆசாசோன் தாமாக இருக்கிறார்கள் என்று அவருக்கு அறிவிக்கிறார். 3ஆம் வசனத்துல அவன் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் தேசத்தில் எங்கும் கோத்திரம் முழுவதும் என்ன செய்கிறார்கள்? உபவாசம் பண்ணினார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்காக உபவாசித்து காத்திருந்த நல்ல ஒரு ராஜா. இப்படி நம்முடைய தேசத்தின் ராஜாக்கள், தேசத்தின் அதிகாரிகள் இப்படி விதமாய் மாறினார்கள். எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கும், எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி நம்முடைய தேசங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். பாருங்கள், தேசத்திற்காக யுத்தம் நடக்க போகிறது, என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக பயந்து அவருடைய சமூகத்தை தேடி எல்லாரும் ஒருமனப்பட்டு உபவாசம் பண்ணி கர்த்தரை நோக்கி ஜெபிங்கள், ஒரு யுத்தம் வரப்போகிறது. பாருங்கள் என்ன செய்கிறார்? உபவாசம் செய்கிறார். அதே போல எல்லாரும் உபவாசி கர்த்தரை தேடுவதற்கு எல்லாம் ஒருமனப்பட்டு
புறப்பட்டு வந்து விட்டார்கள். இப்ப யோசபாத் அங்கிருந்து சொல்லுகிற காரியம் 6ஆம் வசனத்திலிருந்து ஒரு பெரிய காரியத்தை சொல்லுகிறார். ஒரு ஜெபத்தை போல இருக்கிறது. எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீரல்லவோ தேவன், தேவரீர் புறஜாதி ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. ஒருவரும் உங்களோடு எதிர்க்க நிற்கக்கூடாது. ஆசா ஜெபத்தை போலதான் கிட்டத்தட்ட இந்த ஜெபமும் மனுஷனுமே மேற்கொள்ள விடாதரும் என்று சொல்லி ஜெபித்தது போலதான் இவரும் ஜெபிக்கிறார். அந்தவரை உங்களுக்கு முன்பாக ஒருவரும் நிற்க முடியாது. என் தேவனாகிய நீர் உடைய ஜனமாக இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்தி அதுக்கு முன்பாக இருந்து நடந்ததெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தை அறிக்கை பண்ணுகிறார். முற்பிதாக்களுக்கு இந்த தேசத்தை கொடுத்து விதமாய் வழி நடத்தின தேவன் கடைசி அந்த ஜெபத்தை எல்லாம் சொல்லி முடிக்கிற போது 12ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 20:12. எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இது ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. 3 அறிக்கை செய்கிறார். ஒன்று, ஆண்டவரே எங்களுக்கு நிற்க பலன் இல்லை. இன்னொன்று, செய்ய வேண்டியது இன்னதென்று தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட ஆசாவின் ஜெபத்தினுடைய கருத்துக்கள் அப்படியே வந்துவிட்டது. தகப்பனுடைய கருத்துக்கள் அப்படியே வந்துவிட்டது. 3 அறிக்கைப்பட்டது. ஆண்டவரே எங்களுக்கு நிற்க பலன் இல்லை. நாமும் அப்படிதான் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே எனக்கு பலன் இருக்கிறது, நான் இம்மட்டும் ஓடி விடுவேன், இதற்கு பிறகு கர்த்தர் செய்தார் இல்லை. ஆண்டவரே நம்ம ஓடுவதற்கே பலன் இல்லாதவர், கர்த்தர் என்னை பலப்படுத்தும். பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். நான் பலவீனமான மனுஷன், கர்த்தாவே நீர் என்னை பலப்படுத்தும். நான் கேட்க வேண்டும். அதான் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த திரளான ஜனங்களுக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. இரண்டாவது சொல்லுகிறார், என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு தெரியவில்லை. எப்படி யுத்தத்திற்கு போவது, எப்படி வெற்றி பெறுவது, நாங்கள் என்ன செய்ய வேண்டும், கர்த்தாவே எங்களுக்கு தெரியாது, ஒன்றும் எங்களுக்கு தெரியாது. ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் தெரியுமா? தன் சித்தத்தை சொல்லிவிட்டால், தன்னுடைய பலத்தை காமித்து விட்டால் தோல்வி வந்துவிடும். அதான் சொல்லுகிறார், என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு தெரியாது. ஆண்டவரே எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, நீர் சொல்லும் நாங்கள் செய்கிறோம். சாமுவேலை போல கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்பது அப்படியே செய்கிறேன் என்று அர்த்தம். இதுவும் அதே போலதான், கர்த்தாவே என்ன செய்ய வேண்டும் என்பது தெரியாது, நீர் சொல்லும் நாங்கள் செய்கிறோம். 3வது, எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி வார்த்தைக்காக காத்திருக்கிறது. உம்மிடத்துல பதில் வரும்படி காத்திருக்கிறேன் என்று அந்த ஜெபத்தை முடிக்கிறார். சொன்ன உடனே நடைபெற்றது என்ன? எத்தனை பேர் இருந்தார்கள்? 13ஆம் அதிகாரத்திலே எல்லாரும் இருந்தார்கள். குழந்தைகள், பெண்சாதிகள், கோத்திரத்தில் இருக்கிற எல்லாரும், குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். எல்லாரும் உபவாசத்துல ஒருமனப்பட்டு இந்த ஜெபத்தை பண்ணினார்கள். அதன் பலன் என்ன தெரியுமா? வார்த்தைக்காக காத்திருந்தார். கண்கள் உமையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று. திடீரென்று ஒரு மனுஷன் மேல 14ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள். ஏஜேலினுடைய பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியேல் என்னும் அந்த ஆசாபின் புத்திரன் ஒருவரான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி வந்தது. வார்த்தைக்காக காத்திருந்தார். ஆண்டவரே என்ன செய்ய வேண்டும், பலனில்லை, செய்வது எங்களுக்கு தெரியவில்லை, கண்கள் உண்மையை நோக்கி. உடனே கர்த்தர் பதில் கொடுத்தார். 15ஆம் வசனத்தில் பாருங்கள். சகல யூதா கோத்திரரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஏனென்றால் இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. கர்த்தருக்கு காத்திருந்தால் கர்த்தர் அவைகளை நமக்காக செய்து முடிப்பார். கர்த்தருக்கு காத்திருந்து அர்ப்பணித்தார் பாருங்கள். அதுவரை பலனில்லை, என்ன செய்வது என்று தெரியவில்லை, உமக்காய் காத்திருப்போம் என்று சொன்ன உடனே கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்கிறார். நம்ம அர்ப்பணித்தால் கர்த்தர் நம்முடைய பணியை செய்வார். அன்றுவரை இன்னென்ன காரியங்கள் எனக்கு தெரியும், நான் இப்படி எல்லாம் செய்கிறேன், இதற்கு மேல் கர்த்தர் பார்த்துக் கொள்ளும் என்றால் கர்த்தர் எதையுமே பார்த்துக் கொள்ள மாட்டார். தோல்விதான் நமக்கு வரும். இவன் இந்த மனுஷனை போல, யோசபாத்தை போல, ஆண்டவரே எங்களுக்கு பலன் இல்லை, செய்வதும் தெரியவில்லை, உம்மையே நோக்கி இருக்கும். பெருமையாக்கி அர்ப்பணித்து விட்டால் கர்த்தர் செய்வார். அதான் கடைசி இந்த வார்த்தை அவன் மனுஷனுக்கு உண்டாகிறது. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, அது தேவனுடையது. கர்த்தர் சொல்லுகிறவர்கள் இதே நேரத்தில் நாளைக்கு போங்கள், இந்த இடத்துல சந்திப்பீர்கள். நீங்கள் சந்திக்கிற போது 17ஆம் வசனத்துல, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்க யுத்தம் பண்ண வேண்டாம், நீங்க அமைதியா நின்று பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு முன்னாக நின்று எல்லாவற்றையும் செய்வார். இந்த உபவாசம்
தாழ்த்தி அர்ப்பணித்து இந்த 3 அனுபவங்கள் வந்து விட்டால் கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்து விடுவார். உபவாசத்தில் தாழ்த்தி அர்ப்பணித்து விட்டால் கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்து விடுவார். பாருங்கள், மீண்டுமாய் அந்த வார்த்தையை சொல்லுகிறார், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோட இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு இருக்கிற வார்த்தை வந்து விட்டது. இனி சொல்ல முடியாது நான் பலனில்லை என்று. நான் பலவான். பலவீனன் தன்னை பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்று சொல்ல வேண்டும். பவுல் சொன்னது போல நான் பலவீனன் இருந்தாலும் பலவான இருக்கிறேன். ஏனென்றால் எனக்குள் தேவன் இருக்கிறார், தேவ கிருபை இருக்கிறது. அர்ப்பணித்தவர்கள் அன்றே பலன் இல்லை. இப்ப கர்த்தருடைய பலன் வந்து விட்டது. என்ன செய்வது தெரியவில்லை. கர்த்தருடைய வார்த்தை வந்து விட்டது, நாளைக்கு போவோம். நாங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது. கர்த்தர் சொல்கிறார், யுத்தம் என்னுடையது. கேட்ட காரியம் 3 கர்த்தர் அதிகமாய் அவர்களுக்கு பதிலை கொடுத்து, நீங்கள் பார்த்தால் போதும், யுத்தத்துக்கு முன்னாடி தரித்திருந்தால் போதும், இனி நான் செய்வேன். நம்ம அநேக வேளையில இந்த யுத்தத்திற்கு போக நமக்கு ஒரு பயம் வருகிறது. அவர்களுக்கு சொன்ன அதிகாரம், நீங்க அடுத்த நாள் போங்கள், போய் தரித்து நில்லுங்கள், யுத்தத்துக்கு முன்னாடி நில்லுங்கள். ஆனா யுத்தம் செய்வது உங்களுக்காக கர்த்தர் செய்வார். நம்ம அந்த போராட்டத்துக்கு போகவில்லை, இந்த யுத்தத்திற்கு போகவில்லை என்றால் வெற்றி பெறவே முடியாது. கர்த்தருடைய நாமத்தினாலே போக வேண்டும். பாருங்கள், அதே போல அடுத்த நாள் காலையிலே எல்லாரும் புறப்பட்டு போனார்கள். அதிகாரம் 20ஆம் வசனத்திலே பாருங்கள், வார்த்தை வந்த உடனே அவர் துதிக்கிறார். 19ஆம் வசனத்தில் பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே மகாசத்தோடு கம்பீரமாய் கர்த்தரை மகிமைப்படுத்தினார். 20ஆம் வசனத்தில் எல்லாரும் போகிறார்கள், ஒரு வார்த்தையை சொல்லி எல்லாரையும் உற்சாகப்படுத்துகிறார். 20ஆம் வசனத்தில் மத்திய பகுதியில், யூதாவே எருசலேமின் குடிகளை கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசியை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள், வெற்றி பெறுவீர்கள் என்று இந்த வார்த்தை, கர்த்தருக்காய் காத்திருந்த வார்த்தை பிடித்துக் கொள்ளுங்கள், அப்போ உங்களுக்கு வெற்றி உண்டு என்று. 8வது காரியம், வார்த்தையை பெற்றுக் கொண்டார். 7வது காரியம், யுத்தத்திற்காக ஆலோசனை பண்ணி உபவாசித்த மனுஷன். 8வது காரியம், கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக் கொண்ட மனுஷன். இதே போல நம்முடைய ராஜாக்களும் கர்த்தருக்காக காத்திருந்து இந்த வார்த்தை பெற்றுக்கொண்டு தேசத்தை நடத்தினால் எவ்வளவு சமாதானம், எவ்வளவு சேமம், எவ்வளவு ஆசீர்வாதம். இதற்காக ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. தொடர்ந்து இந்த ராஜாவை குறித்து பெரிதான காரியங்களையும் நாம் தியானிக்கலாம். ஜெபம். அன்பின் கர்த்தாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆரம்பத்திலும் உடைய சன்னிதானத்தில் வந்து நாங்கள் ஆத்துமாக்களுக்காக, சுவிசேஷ பணிகளுக்காக, மிஷனரிகளுக்காக ஜெபிக்க கர்த்தர் கிருபை கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபங்கள் உடைய சமூகத்தில் பிரீதியா இருக்கட்டும். கர்த்தர் ஜெபங்களை கேட்டு ஆமென்றும் ஆமென் என்று பதில் தருவீராக. இந்த நாளிலும் நாங்கள் தியானித்தபடி யோசபாத் ராஜாவோடு கர்த்தர் கூட இருந்து அவனை இக்கட்டில காப்பாற்றின தேவன் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். மனுஷர் என்பவரை அவன் வேஷத்தை மாற்றிக்கொண்டு அவனை முன்னிறுத்தி அவனை அழிக்கலாம் என்று நினைத்தாலும் கூட மிகாயாவின் வார்த்தைகளின்படி தான் அழிந்து போவேன், ஆகவே அவன் அழியப்படட்டும் என்று அவனை முன்னிறுத்தினாலும் கர்த்தருடைய பார்வைக்கு யாரும் மறைவாய் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் பார்வைக்கு முன்பதாக எல்லாம் வெளியரங்கமாய் இருக்கிறது. எங்கள் அலைச்சல்கள், எங்கள் கண்ணீர், எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் முன்பாக வெளியரங்கமாய் இருக்கிறது. கர்த்தர் அதற்கு பதில் தருகிறவர். அவனை காப்பாற்றின தேவன். எங்களுடைய ஜெபங்களுக்கும், எங்களுடைய கண்ணீருக்கும், எங்களுடைய அலைச்சல்களுக்கும் கர்த்தர் அவரை பதில் கொடுத்து எங்கள் குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றுவீராக, ஆசீர்வதித்து அருள்வீராக. ஆண்டவரே, உடைய சமூகத்தில் எச்சரிப்பு செய்தி வந்த உடனே எச்சரிப்பை கேட்டது மாத்திரமல்ல, தன்னையே ஊழியத்திற்காக அர்ப்பணித்து இன்னும் உண்மை அவரை கிட்டி சேரும் வழியை தேடின நல்லதொரு ராஜாவை நாங்கள் பார்க்கிறோம். யுத்தம் வந்த உடனே தானாய் பணி செய்யாமல் தன் தேசத்தையே உபவாசம் செய்ய வைத்து கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருந்த உன்னத அனுபவத்தை எங்கள் தேசத்தின் அதிகாரிகளுக்கும் தாங்க, எங்கள் ஆளுகை செய்வர்களுக்கும் தாங்க, எங்கள் சபைகளை வழிநடத்த எல்லாருக்கும் தாங்க. வெறுமையாக்கி அர்ப்பணிக்கிற இந்த அனுபவம் எங்களுக்கு பலனில்லை ஆண்டவரே. நாங்கள் செய்வதறியாது இருக்கிறோம். எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. இதை நாங்கள் எங்கள் குடும்பத்திற்காக செய்கிறோம். எங்கள் குடும்பத்தை நடத்துவதற்கு, எங்கள் வேலைகளை நாங்கள் செய்வதற்கு, கையின் பிரயாசத்தை நாங்கள் எல்லாம் செய்வதற்கு, எங்களுடைய பணிகளை நாங்கள் செய்வதற்கு பலனில்லாத இருக்கிறோம். என்ன செய்ய வேண்டும் என்பது தெரியாமல் இருக்கிறோம். எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது. கர்த்தாவே, எங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. உடைய வார்த்தை எங்களுக்கு உண்டாகட்டும். கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் செய்யுங்க. நாங்கள் அதை நின்று பார்க்கும்படி கர்த்தர் கிருபை தருங்க. உடைய பராக்கிரமத்தை நாங்கள் பார்க்கும்படி கிருபை தாங்க. உடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து செய்தால் கர்த்தர் எல்லாவற்றையும் சித்திக்கும்படி செய்கிறவர். எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்துள்ளுங்க. பிள்ளைகளுடைய வாழ்வை ஆசீர்வதித்துள்ளுங்க. செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதித்துள்ளுங்க. தேவனுடைய கரம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தட்டும். உமக்கு பிரியமானதை செய்ய இன்னும் எங்களை போதித்து வழி நடத்துவீராக. உடைய கரத்தை வெறுமையாக்கி அர்ப்பணிக்கிறோம். இந்த ஏற்றுக்கொள்வீராக. கர்த்தர் எங்களை ஆளுகை செய்து வழி நடத்துங்க. எங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்து வழி நடத்துங்க. உமது கிருபை எங்களோடு கூட இருந்து தாங்கி வழி நடத்தட்டும். கடுங்கோபத்திற்கு அநேக வேளையில் நாங்கள் ஆனாலும் உமது கிருபை எங்களை இம்மட்டும் தாங்கி வருகிறது. தொடர்ந்து உமது கிருபை எங்களை தாங்கும்படி தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் அல்ல, எங்களுடைய பலன் அல்ல, எங்களுடைய முயற்சிகள் அல்ல,
வெறுமையாக்கி அர்ப்பணிக்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். எங்க ஒரு ஆசீர்வாதத்தை நடக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். துதி கனம் மகிமையுமக்கே ஓ எல்லாமுமே ஓ எல்லாமுமே துதி கனம் மகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் 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 ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா துதி கனம் மகிமையுமக்கே ஓ எல்லாமுமே ஓ எல்லாமுமே துதி கனம் மகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வருவோம்.